வணக்கம் நண்பர்களே, இது மகாபாரதம். எங்கள் அப்பா மாதிரியான தர்மரை நான் இப்படி பேசிட்டேனே, எங்கள் அண்ணனை இவ்வளோ மோசமான வார்த்தைகளில் பேசினதை என்னால் தாங்கிக்கவே முடியல. இப்படி அவரை பேசினதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க விரும்பவே இல்லை அப்படின்னு மறுபடியும் அர்ஜுனன் நான் சாகுறேன் அப்படின்னு உடனே இந்த கிருஷ்ணர், ஐயையோ என்னடா இது பிரச்சனை, இருப்பா இரு, இப்போ நீ சாகணும் அவ்வளோதானே, ஒன்றும் இல்லை, உன்னை பற்றி நீயே பெருமையாக பேசிக்கோ. எவன் ஒருத்தன் தன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறானோ அப்போ அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி அவனையே பெருமையாக பேச சொல்லி அர்ஜுனனும் சாகாமல் தர்மரும் சாகாத அளவுக்கு பார்த்துட்டு, இப்போ நீ தெளிவாயிட்டியா, போகலாமா, போர்க்களத்துக்கு போய் கொஞ்சம் அந்த கர்ணனை கொல்லுவோமா அப்படின்னு கேட்குறாரு. அவனும் சரின்றான். நேராக போர்க்களத்துக்கு வராங்க. போர்க்களத்துக்கு வந்து கர்ணனை எதிர்க்கிறாங்க. கர்ணனை எதிர்க்கும் போது இப்போ என்ன ஆகுது, சல்லியன் என்ன சொல்றான்னா, இங்க பாரு அர்ஜுனன் வந்துட்டான், அர்ஜுனன் மேல நீ இப்ப நாகாஸ்திரத்தை தானே போட போற அப்படின்னு கேட்கறான். ஆமா, நாகாஸ்திரத்தை போட போறேன், நீ எங்க குறி வைக்கிற அப்படின்னு கேட்டோன்னா, நான் அவனோட கழுத்துக்கு குறி வைக்கிறேன் அப்படின்னு. கழுத்துக்கு குறி வைக்காத, நெஞ்சுக்கு குறி வை அப்படின்னு சல்லியன் சொல்றான். இப்போ இதை கர்ணனுக்கு கேட்க வேணாம். ஏன்னா இவ்வளோ நேரம் எவ்வளோ வெறுப்பேத்தி பேசினா, இவ்வளோ நேரம் இவனை அசிங்கமா பேசினா, இவனை பத்தின எந்த நல்லெண்ணமும் சல்லியனுக்கு கிடையாது. இவனுக்காக எந்த நல்லதும் அவன் நினைச்சிட போறதில்ல. இவன் பேச்சை ஏன் கேட்கணும்னு கர்ணனுக்கு தோணும்ல. அதனால அவன் நீ கொஞ்சம் உன் தேர் ஓட்டுற வேலையை மட்டும் பாரு, மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அர்ஜுனனோட கழுத்துக்கு குறி வச்சு அந்த நாகாஸ்திரத்தை அனுப்புகிறான். அந்த நாகாஸ்திரம் நேராக அர்ஜுனன் நோக்கி போகுது. அது பக்கத்தில் வருதுன்னு தெரியும் போது கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, தேர்த்தட்டை நல்லா கீழே மிதிச்சிடுறாரு. நேராக போகிற நாகாஸ்திரம் அவன் கழுத்துக்கு போனது அவன் தலையில் இருக்கிற கிரீடத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுது. அர்ஜுனனுக்கு எதுவுமே வரல. இந்த தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்றது இங்கேருந்து வந்ததாக தான் இருக்க முடியும். இப்போ கழுத்துக்கு வந்தது அப்படியே போயிடுச்சு, தலைப்பாகையோடு போயிடுச்சு. இப்போது அந்த நாகாஸ்திரம் திருப்பி வருது. நாகாஸ்திரம் திருப்பி வந்தவுடனே என்னை திருப்பி விடு அப்படின்னு சொல்லுது. இவனும் சொல்கிறான், சல்லியனும் சொல்கிறான், நீ மறுபடியும் அவன் மேலே விடு, இப்போ நெஞ்சுக்கு விடணும்னா இல்லை, என்னால் ரெண்டாவது வாட்டி விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சல்லியனுக்கு கோவம் வந்தது. இதுக்கு மேலெல்லாம் உனக்கு என்னால் தேர் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சல்லியன் கோவமாக தேரை விட்டுட்டு இறங்கி போயிடுறான். இப்போது அந்த நாகாஸ்திரம் கர்ணன்கிட்ட அழுகுது. ஏன் என்னை இன்னொரு வாட்டி விட மாட்டியா அப்படின்னோடனே, ஏன் அந்த நாகாஸ்திரம் அழுகுதுன்னா, அந்த நாகாஸ்திரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த காண்டவ வனத்தை எரிச்சாங்கல்ல கிருஷ்ணரும் அர்ஜுனரும், அப்போ தக்ஷனோட பையன் பாம்பு அங்கேருந்து தப்பிச்சிச்சின்னு ஒன்று பார்த்தோம்ல, அந்த தப்பிச்ச பாம்பு அந்த நேராக என்ன பண்ணியிருக்கோன்னா கர்ணன்கிட்ட தஞ்சம் புகுந்திருக்கும். கர்ணனோட அந்த அம்பர துணி இருக்குல்ல, அதில் தஞ்சம் புகுந்திருக்கும். அது அங்கே தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எதுக்காக வளருது? அதோட ஒரே நோக்கம் அர்ஜுனனை கொல்லணும் அப்படிங்கிறது தான். அதுதான் அந்த நாகாஸ்திரம் அப்படிங்கிறது. அதுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தது, தன்னை அவ்வளோ இது பண்ண அர்ஜுனனை கொல்லணும்னு. இப்போ அது முடியலை அப்படின்னோன்னா அது அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடும். ஏன்னா இன்னொரு வாட்டி தன்னோட தம்பி மேலே ரெண்டாவது முறை நாகாஸ்திரத்தை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு தன்னோட தாய் குந்திக்கு கர்ணன் இது கொடுத்துருக்கான்ல, அதனால அவன் பயன்படுத்தலை. இப்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு அம்பு விடுன்னு சொல்கிறான். அர்ஜுனன் அவனோட அஸ்திரங்களை கர்ணன் மேலே விடுறான். இப்போது கர்ணனுக்கு மற்ற விஷயங்கள் தெரியும் இல்லையா, மற்ற அஸ்திரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த அஸ்திரங்களை விட முயற்சி பண்ணுறான். அப்படி முயற்சி பண்ணும்போது எல்லாத்தையுமே எப்படி விடுவாங்கன்னா, சும்மா அம்பை எடுத்து இப்படி விட்டுற மாட்டாங்க. ஒரு அம்பை எடுத்து அதுக்கான மந்திரத்தை சொல்லி விடும்போது தான் அந்த அம்பு அதோட வேலையை செய்யும். இப்போ ஒரு அம்பு 10 அம்பா போகணும்னா, 10,000 அம்பா போகணுன்னாலும், அது தண்ணியை பொழியணுன்னாலும், நெருப்பை பொழியணுன்னாலும் அதுக்கான மந்திரத்தை சொல்லணும். இப்போது அந்த மந்திரம் மறந்து போயிடுது. இந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் போயிட்டு நமக்கு ஃபார்முலா மறந்து போயிடுற மாதிரி கர்ணனுக்கு அந்த மந்திரம் மறந்து போகுது. இது ஒரு சாபத்தினால தான். ஏன்னா இவனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரசுராமன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பரசுராமர்கிட்ட இவன் சேரும்போது இந்த பையன் கண்டிப்பாக ஒரு அந்தன பையனாக தான் இருக்கணும்னு நினச்சி சேர்த்துக்குவார். ஏன்னா சத்திரியர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியம் எடுத்திருப்பார் பரசுராமர். அப்படி சேர்த்துக்கிட்ட அவர் ஒரு நாள் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு கர்ணனோட மடியில் தூங்கிட்டு இருக்கும்போது இந்திரன் என்ன பண்ணுவான், கர்ணனை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக ஒரு வண்டு மாதிரி மாறி
இவருக்கு அதாவது பரசுராமரை எழுப்ப முயற்சி பண்ணுவான். இவன் தடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போது அந்த இந்திரன் என்ன பண்ணுவான், கர்ணனோட தொடையை தொலைச்சிருவான். தொலைச்சி இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வருவான். அப்போது ரத்தம் பெருகி ஓடும். அந்த ரத்தத்தோட ஈரத்தில் பரசுராமரை எழுஞ்சிடுவார். எழுஞ்சவர் தன்னோட மாணவன் தன்னோட தூக்கத்தை கலைச்சிடக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ பொறுமையாக தன்னை பார்த்துக்கிட்டான் அப்படின்னு நினைக்காம உடனே அவருக்கு என்ன தோணும், இவ்வளோ அமைதியாக இருக்கனா அது ஒரு அந்தரனால முடியாது, நீ சத்திரியனா அப்படின்னு கேட்டோன்னே இவன் அமைதியாக இருப்பான். இவனுக்கு சத்திரியனா அந்தரனானா எங்கே தெரியும், அவனுக்கு அவன் பிறப்பை பற்றியே தெரியாதுன்றதுனால அவன் அமைதியாக இருப்பான். அவரே முடிவும் பண்ணிக்குவார், நீ அந்தனா இருக்க முடியாது, நீ சத்திரியனா தான் இருக்க முடியும். அதனால் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரங்கள் முக்கியமான நேரத்தில் உனக்கு ஞாபகம் வராமல் போயிடும் அப்படின்னு சாபம் விட்டுருப்பார். அந்த சாபத்தினால்தான் இப்போ அவனுக்கு மந்திரம் எதுவுமே ஞாபகம் வராமல் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவான், இவனே தேரையும் ஓட்டிக்கிட்டு இவனே வில் எடுத்து அம்பு விட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறதுனால இவனோட தேர் என்ன ஆகும்னா ஒரு பள்ளத்தில் விழுந்துரும். ஏன் இந்த பள்ளத்தில் இந்த தேர் மாட்டிக்குதுன்னா அதுவும் ஒரு சாபம் தான். ஒரு வாட்டி இவன் ஒரு பசுவை தெரியாமல் வில் எடுத்து அடிச்சிடுவான். அப்போது அந்த பசுவுக்கு சொந்தக்காரர் போரில் உன்னோட தேர் சக்கரம் சகதியில் மாட்டிக்கணும் சாபம் விட்டுருப்பார். இந்த 2 சாபமும் ஒரே நேரத்தில் நடந்துடும். அப்போ அவன் அந்த தேரை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது கிருஷ்ணர் என்ன சொல்லுவார், அர்ஜுனா விடாத, இப்போ அவன் மேலே அம்பு விடணும்னு நிறைய அம்புகளும் அவன் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேலே தன்னால் தாங்க முடியாதுன்னு அப்படியே அந்த தேர் சக்கரத்திலேயே அப்படியே சாஞ்சி விழுந்துருவான் கர்ணன். இப்போ அர்ஜுனன் சொல்லுவான், இனி என்ன பண்ணுறது, நானும் அம்பு விட்டுக்கிட்டே இருக்கேன், அவன் உயிர் போகிற மாதிரியே தெரியல அப்படின்னோடனே, இரு அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி ஒரு வயதான வேதியின் வேடத்தில் அந்தணன் வேடத்தில் இவர்கிட்ட கர்ணன்கிட்ட வருவான். கிருஷ்ணன் வந்துட்டு என்ன சொல்லுவானா, நான் இமயமலையிலேருந்து வரேன், உன்ட்டு போனால் நிறைய பொருள் கிடைக்கும்னு சொன்னாங்க, நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன், எனக்கு உன்ட்டு தானம் வேணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா கர்ணனுக்கு ரொம்ப வருத்தமாயிடும். ஐயோ, நான் நல்லா இருக்கும்போதெல்லாம் வரல, பாவினா இப்போது ஒன்றுமே பண்ண முடியாமல் போர்க்களத்தில் விழுந்து கிடக்கிறேன், இப்போ நீ வந்தியே அப்படின்னு சொல்கிறான். அதாவது இப்போ கூட அவன் எப்படி சொல்லுவான்னா, பாவி இப்போ வந்தியேடா அப்படி சொல்ல மாட்டான், பாவி நான் ஒன்றும் பண்ண முடியாமல் படுத்திருக்கும்போது நீ இப்போ வந்திருக்கியே அப்படின்ட்டு. சரி, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணு, இந்த போர்க்களத்தில் நான் படுத்திருக்கும் போது நான் உன்கிட்ட ஒரு வரம் கேட்குறேன், என்னால் கொடுக்க முடிஞ்ச ஒரு வரத்தை கேளு, அதை கேட்டேன்னா நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு உதவியை கேளு, ஒரு தானத்தை கேளு அப்படின்னு கர்ணன் சொன்னவொன்னே, அப்படியா உன்னால் கொடுக்க முடிஞ்ச தானமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி யோசிச்சு, சரி நீ இது வரைக்கும் நிறைய புண்ணியம்லாம் பண்ணியிருப்பல்ல, நீ பண்ண புண்ணியத்தெல்லாம் வேணால் எனக்கு கொடுத்துரு, அந்த புண்ணியத்தை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன், அதாவது அந்த இவனோட கர்ணனோட எல்லா புண்ணியமும் எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போது கர்ணனுக்கு தெரிஞ்சு போயிடுது வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு. உடனே சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறான், தண்ணி வாத்து தண்ணியில் இது பண்ணி தானே கொடுக்கணும் அந்த தானத்தெல்லாம், தண்ணி இல்லாதால தன்னோட ரத்தத்தையே தண்ணியாக்கி என்னோட புண்ணியங்கள் எல்லாம் உனக்கு கொடுத்தேன். அதாவது என்னென்னா செய்புண்ணியம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார், செய்புண்ணியம் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த செய்புண்ணியம் அப்படின்றது என்னென்னா வினைத்தொகை. தமிழ் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வினைத்தொகைன்றது என்னென்னா 3 காலத்துக்கும் சம்மந்தப்பட்டது. ஊறுகாய்னா ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் அப்படின்ற மாதிரி. அதாவது இப்போ செய்புண்ணியம்னா செய்த புண்ணியம், செய்யும் புண்ணியம், செய்து கொண்டிருக்கும் புண்ணியம், இனிமேல் செய்ய போகும் புண்ணியம், இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்றது. அவராது என்ன கேட்டார், கிருஷ்ணர் என்ன கேட்டார், எனக்கு நீ இது வரைக்கும் பண்ண புண்ணியத்தெல்லாம் கொடு அப்படின்னு கேட்டார். இவர் ஏன் செய் புண்ணியம்னு சொல்கிறாருன்னா, இப்போ இவர் ஒரு தானம் பண்ணுறாருல்ல, அதன் மூலமாக ஒரு புண்ணியம் வரும்ல, அதையும் நான் சேர்த்து உனக்கே கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி செய் புண்ணியம் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. கர்ணன் கிட்ட இருந்து தானமாக அவனோட ரத்தம் மூலமாக அவனோட செய் புண்ணியம் அத்தனையும் வாங்கிக்கிட்ட கிருஷ்ணருக்கு அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. அவன் புண்ணியம் கொடுத்த அந்த காரணத்தினாலேயோ என்னமோ தெரியல, தானும் தானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிருஷ்ணர் அப்படின்றத காட்டி அவரோட விஸ்வரூபத்தை காட்டுறாரு. விஸ்வரூபத்தை காட்டினோன்னே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி ஒரு காட்சியை பார்த்துட்டு நான் சாகிறத விட எனக்கு வேறு என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னோடனே, எனக்கு ஒரே ஒரு வரம் தான் வேணும், எனக்கு தெரியும் நான் நிறையா பாவம் பண்ணிட்டேன், கண்டிப்பாக எனக்கு மறுபிறவி இருக்குன்றது எனக்கு தெரியும், எத்தனை பிறவி வந்தாலும் என்கிட்ட எனக்கு ஏதாவது வேணும்னு யாராவது கேட்டாங்கன்னா, கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத மனசை எனக்கு கொடு, அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குற வாழ்க்கையை எனக்கு கொடு அப்படின்னு கர்ணன் கிருஷ்ணர்கிட்ட வாரம் கேட்டுட்டு கிருஷ்ணரோட அந்த விஸ்வரூபத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே மயங்கி கிடக்கிறாரு. இப்போது கிருஷ்ணர் மறுபடியும் அர்ஜுனன் கிட்ட போயிட்டாரு.
இப்போ குந்தி வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டில் திடீர்னு உத்தரம் ஒன்று இடிஞ்சு விழுகுது. அப்போ ஒரு அசரீரி குரல் ஒன்று கேட்குது. உன் மகன் அங்கே குற்றுயிரும் கொலையுரமாக கிடக்கிறான், போய் அவனை பாரு, அவன் கேட்ட வரத்தை நீ கொடுக்கணும் இல்லையா அப்படின்னோடனே குந்தி வந்து கதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க. போர்க்களத்துக்கு ஓடி வந்து கர்ணனை தூக்கி தன்னோட மடியில் போட்டுட்டு, ஐயோ கர்ணா, உன்னை ஒரு நாளுமே என் மகனுக்கு தூக்கி இந்த மடியில் போடலையே, இப்படி தானா நான் உன்னை என் மடியில் போடணும், உனக்கு ஏன்டா இப்படி ஒரு வாழ்க்கை, உனக்கு வந்து அந்த பக்கம் வந்து 100 தம்பிகள் துரியோதனன் பக்கம், இந்த பக்கம் 5 தம்பிகள் இருந்தும் இப்படி ஒரு பொழப்பா அவனுக்கு வரணும்னு சொல்லி அந்த அம்மா பயங்கரமாக சொல்லி, இப்படியா நீ வாழணும், அப்படியா நீ வாழணும், இவ்வளோ கஷ்டம் நீ பண்ணணுமான்லாம் சொல்லி அழுகிறாங்க. இப்போது சுற்றி பார்க்குற தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுல சகோதரர்லாம் ஒரே அதிர்ச்சி. இந்த அம்மா ஏன் வந்து கர்ணனை போய் தூக்கி வச்சு அழுகுறாங்கன்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான் அர்ஜுனன். என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, யார் கர்ணன் எனக்கு அண்ணனா, விளையாடாத கிருஷ்ணா, தயவு செய்து சொல்லு. என்னன்னா, உங்கள் அம்மா அழுகிறத பார்த்தா அப்படி தானப்பா இருக்குது, அப்படி தான் எனக்கும் தோணுது அப்படின்னோடனே இப்போது விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. எல்லாரும் ஓடி வராங்க. இந்த பக்கம் வந்து துரியோதனனுக்கு விஷயம் வருது. அவன் ஓடி வந்து, ஐயோ நண்பா, உன்னை இழந்துட்டு நான் என்னடா பண்ணுவேன், என் தம்பிங்களும் இல்லை, நீயும் இல்லை, இனி நான் வாழ்ந்து தான் என்ன பண்ண போகிறேன், ஒருவேளை இந்த உலகத்தில் என்கிட்ட நீ பேசாமலே போனால் கூட என்னை பற்றி தப்பாக ஒரு வார்த்தை கூட சொல்லாத ஒரு நண்பன், உன்ன மாதிரி ஒரு நண்பன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது, இப்படிப்பட்ட ஒரு நண்பன், உன்னை இழந்துட்டு இனிமேல் நான் வாழ்ந்தாதான் என்ன, வாழலனா தான் என்னன்னு ரொம்ப கதறி வெடித்து அழுகிறான். அந்த பக்கம் இருக்கிறவங்களும் சரி, இந்த பக்கம் இருக்கிறவங்களும், ஐயோ நம்ம அண்ணனா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், இவனை தானா நம்ம எதிர்த்தோம், இவனை தானா நம்ம இப்படி பேசணும்னு சொல்லி எல்லாம் கதறி அழுகிறாங்க. அன்றைய 17வது தினம் கர்ணனோட மரணத்தோடையும் எல்லாரோட மன வலியோடையும் எல்லாரோட வருத்தத்தோடையும் இப்படி முடியுது. இப்போது 18வது நாள் போர். இந்த நாள் போரில் வந்து துரியோதனன் மட்டும்தான் இருக்கான். துரியோதனனோட சண்டை போடணும். ஆனால் துரியோதனன் என்ன பண்ணுறான்னா, போர்க்களத்துலேருந்து அவனால் கொஞ்ச நேரம் சண்டை போடுறான். அவனால் முடியலன்னா போர்க்களத்துலேருந்து தப்பிச்சு ஓடி போய் ஒரு தண்ணியில் மறைஞ்சிக்கிறான். இப்போது பாண்டவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை தேடிக்கிட்டு போகிறாங்க. அவனை தேடிக்கிட்டு போய் அவன் எங்கே இருக்கான் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச உடனே வெளியில் வா அப்படின்னு பேசுகிறாங்க. தர்மர் வெளியில் வான்னு சொல்கிறாரு. பீமனுமே வந்துட்டு, துரியோதனா இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா, நீ வந்து ஒரு வீரன் இல்லையா, அப்படி போய் ஒளிஞ்சிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை நான் ஒளிஞ்சிக்கிறேன்னா நான் நிஜமாக ஒளிஞ்சிக்கல, நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன், நான் வந்து மனதளவிலையும் உடல் அளவிலையும் சோர்ந்து போயிருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது, ஓய்வு எடுத்துட்டேன்னா நான் வந்து உன் கூட சண்டை போடுவேன் அப்படின்னோடனே, இல்லை நீ வெளியில் வா, நீங்கள் எங்கள் எல்லாருக்கூடையும் சண்டை போட வேணாம், எங்களில் யாராவது ஒருத்தர் கூட சண்டை போடு அப்படின்லாம் சொல்லி அவனை வெளியில் கூப்பிடுறாங்க. அவன் வெளியில் வரான். வெளியில் வந்தவுடனே யார் கூட உனக்கு சண்டை போடணும் அப்படின்னோடனே, பீமன் கூட சண்டை போடணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணுறான். இப்போ அவனுக்கு ஒரு கதாயுதம் கொடுக்குறாங்க. அந்த கதாயுதத்தை அப்படியே தரையில், அதாவது அவனால் அது தூக்கக்கூட முடியல, அந்த அளவுக்கு அவன் சோர்வாக இருக்கான். தரையில் இழுத்துக்கிட்டே பாண்டவர்களுக்கு பின்னாடி போகிறான். அவங்க 5 பேரும் போகும்போது இவனுக்கு தோணுது, 5 பேரும் எப்படி அண்ணன் தம்பியா அப்படி நிம்மதியாக இருக்காங்கல்ல, நம்மளுமே அப்படி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு தோணுது அவனுக்கு. எதுக்குடா இந்த போருன்னு அந்த நிமிஷம் தான் அவனுக்கு தோணுது, இது தேவைதானா அப்படின்னு தோணுது. அப்படியே போயிட்டே இருக்காங்க. சண்டை போட போகும்போது தர்மர் என்ன சொல்கிறாரு, துரியோதனனை பார்த்து, துரியோதனா எனக்கு உன்னை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பயும் தர்மர் எப்பயும் ஒரே மாதிரி பேசக்கூடியவர் தானே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு உன்னை பார்க்க ரொம்ப வருத்தமாக இருக்குது, இப்போ கூட ஒன்றும் இல்லை, நாங்கள் வேணால் ஆட்சியெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துறோம், நீ ஆட்சி பண்ணு, நம்மலாம் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், என் தம்பிங்க, என் நண்பன், என் கூட இருந்தவங்க எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, எல்லாம் இறந்து போயிட்டாங்க, எல்லாரோட ரத்தத்தில் நான் இப்படி வாழ வேணாம், நான் வந்து உங்களை சண்டை போட்டு ஜெயிக்கிறேன், இல்லைனா செத்து வீர சுருக்கம் அடைஞ்சிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது கிருஷ்ணர் சொன்ன இடத்துல பீமனுக்கும் துரியோதனனுக்கும் கதை யுத்தம், அதாவது கதை போர் நடக்குது. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேராலையுமே வந்துட்டு 2 பேருமே ஈக்குவலான பலம் உள்ளவர்கள் இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் கேட்குறான் துரியோதனன் பீமன் கிட்ட, உனக்கு வந்து உன் உயிர் எந்த இடத்துல இருக்குது, உன் உயிர்நிலை எது, அதாவது எந்த இடத்துல அடித்தா நீ சீக்கிரமாக விழுந்து போவ அப்படின்றதே கேட்குறான். இது வந்து கதை போரை பொறுத்த வரைக்கும் சொல்லணுமா, கேட்டால் சொல்லணும். கேட்ட உடனே இவன் என்ன சொல்கிறான், பீமன் சொல்கிறான், எனக்கு வந்து என்னோட தலையில் அடித்தா எனக்கு நீ என்னை ஈஸியாக எளிதாக வென்றுடலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பீமனும் கேட்பான்ல துரியோதனன்கிட்ட, உன்னோட உயிர்நிலை எது அப்படின்னு சொன்னோடனே அவன் போய் சொல்லிடுறான், என் நெத்தி தான் அப்படின்னு சொல்லிடுறான்.
பீமனும் நெத்தியில் எவ்வளவோ அடிக்கிறான், ஆனால் வந்து துரியோதனன் விழற மாதிரி தெரியல. ஆனால் நம்ம கிருஷ்ணனுக்கு தெரியும்ல. அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, சட்டுன்னு வந்து அர்ஜுனா உன் தொடையில் என்ன அப்படின்னோன்னா அர்ஜுனன் வந்து சட்டுன்னு தொடையை தட்டுறான். இதை பார்த்த உடனே பீமனுக்கு புரிஞ்சு போகுது. புரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுறான், துரியோதனோட தொடையில் ஓங்கி அடிக்கிறான். தொடையில் ஓங்கி அடிக்கிறான். இப்போது துரியோதனன் கீழே விழுந்துடுறான். இவங்க 2 பேரோட சண்டையை பார்க்கறதுக்கு பலராமன் வந்திருக்காரு. தீர்த்த யாத்திரை போனால் பலராமன் வந்திருக்காரு. இவங்க 2 பேருமே வந்துட்டு பீமனும் சரி துரியோதனும் சரி அவரோட மாணவர்கள் தான். கீழே அடித்ததை பார்த்தோன்னே பலராமனால் அதிர்ச்சி தாங்க முடியல. ஏன்னா வந்துட்டு கதை போரில் வந்து இடுப்புக்கு கீழே அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு ரூல். அதை அவன் மீறிட்டான். அப்படின்னோடனே அதை துரியோதனனும் கீழே விழுந்துட்டு கேட்குறான், பீமா இது உனக்கே நல்லா இருக்கா, அப்படி நீ பண்ணலாமா அப்படின்னோடனே, நீ எல்லாத்தையும் நியாயமாக பண்ணிட்டியா, நான் நியாயமாக பண்ணுறதுக்கு இன்றைக்கி உனக்கு நியாயமாக தோன்ற விஷயங்கள் ஒரு காலத்தில் நீ அதை செய்யாமல் தானே இருந்திருக்க, இப்போ மட்டும் என் நியாயத்தை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை காலால் மிதிக்கிறான். அப்போ பலராமனுக்கு கோவம் வந்துடுது. இதெல்லாம் சரி கிடையாது, இப்படிலாம் நீ சண்டை போடக்கூடாது, என்னதான் இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அவன் மண்ணை அவனை இப்படி நீ நடத்தக்கூடாது அப்படிலாம் சொன்ன உடனே பீமன் வந்து அவனோட பக்க நியாயங்களை சொல்லிட்டு, இப்படி வந்து நாங்கள் சபதம் எடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் முடிச்சிருக்கேன், அப்படி தான் இவனை நான் கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மேலே இவன் இறந்துருவான் அப்படின்றதுனால பாண்டவர்கள் எல்லாருமே அவங்க பாசறைக்கு கிளம்பிடுறாங்க. இப்போது போகிற வழியில் வந்துட்டு கிருபர் மற்றவங்களாம் இருப்பாங்களா, அஸ்வத்தாமன், இவங்கெல்லாம் வந்துட்டு பாண்டவர்கள்கிட்ட துரியோதனன் எங்கன்னொன்னே அந்த மாதிரி அங்கே கிடக்கிறான், உயிர் போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து கதறி அடிச்சுக்கிட்டு துரியோதனன் கிட்ட வராங்க. துரியோதனன் கிட்ட வந்தவுடனே அஸ்வத்தாமன் நான் கதறி அழுகிறான். துரியோதனோட நிலைமை பார்த்து, உன்னை நான் எப்படி சாக விட மாட்டேன், நான் வந்து அந்த பாண்டவர்கள் 5 பேரோட தலையை நான் வந்து கொண்டு வந்து உனக்கு காட்டுறான், அதுக்கப்புறம் நீ செத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வரான். பாண்டவர்கள் இருக்கிற இடத்துக்கு வரான். வந்தவன் என்ன பண்ணுறான், இருட்டாக இருக்கா, இருட்டில் என்ன பண்ணுறான், எங்கே பாண்டவர்கள்னு தேடி போகிறான். 5 பேர் ஒரே இடத்துல தூங்கிட்டு இருந்தவொன்னே இவங்க தான் பாண்டவர்கள் நினச்சி அந்த 5 பேர் தலையும் வெட்டிடுறான். அந்த 5 பேரும் பாண்டவர்கள் கிடையாது, உப பாண்டவர்கள், பாண்டவர்களுடைய பிள்ளைங்க, அதாவது திரௌபதியோட மகன்கள். இவனை தடுக்க வரான். திஷ்டதுய்மனையும் கொன்னுடுறான். கொண்டுட்டு இவங்க 5 பேர் தலையும் எடுத்துக்கிட்டு இவன் கிட்ட வரான், துரியோதனன் கிட்ட வரான். துரியோதனன் கிட்ட வந்த உடனே துரியோதனன்கிட்ட இது மாதிரி நான் 5 பேரையும் கொன்னுட்டேன்னு சொன்னேன். துரியோதனுக்கு சந்தோஷமாக இருக்குது. கொன்னுட்டியா, அப்பா நான் நிம்மதியாக சாவேன், ஆனால் இப்போ இது அவங்க தானான்னு எனக்கு பார்க்கணும், எனக்கு சரியாக கண்ணு தெரிய மாட்டுது, ஒரு தீவெட்டி கொண்டு வான்னு சொல்லிட்டு தீவெட்டியில் பார்க்குறான். அது வந்து பாண்டவர்களுடைய பசங்கன்னு தெரியுது. அப்போ அவன் சொல்கிறான், அஸ்வத்தாமா தப்பு பண்ணிட்ட, நீ பாண்டவர்களோட பசங்களை கொன்னுட்ட, இது உனக்கே நல்லா இருக்கா, இப்படி நீ பண்ணலாமா, அவங்கள நீ கொண்டிருக்கக்கூடாது, எனக்கு தெரியும் இந்த போரில் நானும் செத்துருவேன் பாண்டவர்களும் செத்துருவாங்கன்னு தெரியும், ஆனால் எங்கள் சந்ததியில் யாராவது ஒருத்தவங்க இருக்கணும்னு நான் நினச்சேன், இப்போ யாருமே இல்லாமல் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷங்களில் தன்னோட கடைசி நொடிகளில் வந்துட்டு சில நல்ல விஷயங்களை யோசிச்சுட்டு நல்லபடியாக பேசிட்டு இறந்து போகிறான் துரியோதனன். அவன் இறந்து போகும்போது தேவர்கள் வந்து அவனுக்கு மலர் மாலை பொழியிறாங்க. அந்த ஆன்மா நேராக சொர்க்கத்துக்கு தான் போகுது. அதாவது காலம் ஃபுல்லாக நல்லா வாழாத சரியாக வாழாத தவறுகளே பண்ணிக்கிட்டு இருந்த துரியோதனன் வீர சொர்க்கம் அடைஞ்சிருக்கான், வீர மரணம் அடைஞ்சிருக்கான். அது மட்டும் கிடையாது, அவன் கடைசியாக பேசின சில விஷயங்கள் எல்லாமே வந்து அவனை வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அது மட்டும் கிடையாது, இந்த 18 நாள் போரில் துரியோதனன் இறந்தப்போ தான் வந்து தேவர்கள் வந்து அவனுக்கு மாலை போட்டு இது பண்ணி பெருசாக கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. இப்படி துரியோதனன் இறந்து போனதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, இவங்க எல்லாரையுமே பாண்டவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு திருதராஷ்டிரனை பார்க்கறதுக்கு கிருஷ்ணர் போகிறாரு. அவங்க 2 பேர்கிட்டையும் இவங்க 5 பேரையும் பாண்டவர்கள் 5 பேரையும் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாரு. இப்போ வாங்க சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் ஆசி கூடுறாரு இந்த திருதராஷ்டிரன். ஆனால் பீமன் தானே தன்னோட மகனை கொன்னான், பீமன் மேலே மட்டும் கோவம் அவருக்கு. அதனால பீமனை வந்து கொன்னுறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது கிருஷ்ணருக்கு தெரியுன்றதுனால இதோ பீமன் முன்னாடி நிற்கிறான் அப்படின்னு சொல்லி பீமன் மாதிரியே இருக்கிற ஒரு இரும்பு பொம்மையை முன்னாடி நிறுத்துறாரு. அந்த இரும்பு பொம்மையை தான் வச்சு துரியோதனன் சண்டை போட்டு பீமன் கூட சண்டை போடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த இரும்பு பொம்மையை திருதராஷ்டிரன் முன்னாடி வச்ச உடனே ஒரு நொடி அது அப்படி கோவமாக கட்டி பிடிக்கிறாரு. அந்த இரும்பு பொம்மை நொறுங்கிடுது. இப்போ அந்த இடத்துல பீமன் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்க. உடனே வந்து அடுத்த வினாடி வந்து அவர் வந்து தன்னோட தவறை உணர்ந்துடுறாரு, மன்னிப்பு கேட்குறாரு. திருதராஷ்டிரனும் காந்தாரியும் இவங்க எல்லாரையும் வாழ்த்துறாங்க. தருமருக்கு
கிருஷ்ணர் வந்து பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறாரு. இப்போ வந்து ராம பட்டாபிஷேகம் கூட வந்துட்டு மனுஷங்க வந்து கடவுளுக்கு பண்ணி வச்ச பட்டாபிஷேகம். இது வந்து கடவுள் வந்து மனுஷனுக்கு பண்ணி வச்ச பட்டாபிஷேகம் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வில்லிபாரதம் முடியும். இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இவங்களோட முடிவெல்லாம் எப்படி இருந்ததுன்னு வியாசபாரதம் இருக்கும். ஆனால் நாம் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு கம்பராமாயணமாக இருக்கட்டும், வில்லிபாரதமாக இருக்கட்டும், சுபம் அப்படியோடு முடிச்சிருவாங்க. ஸோ நம்மளும் அதே சுபத்தோடு முடிச்சிருவோம். தர்மர் பட்டாபிஷேகம் சிறப்பாக நடந்தது, எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்கன்றதோடு முடிச்சுக்கலாம். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.